சில இரவுகள் ரொம்பவே நீளமானது. தூக்கம் வராம செல்போன் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே பழைய வாட்ஸ்அப் சேட்களையும் கேலரியில இருக்கிற அவங்க ஃபோட்டோக்களையும் பார்த்து பார்த்து பல நாள் நாம் அழுதுருப்போம். நம்மள விட்டுட்டு அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. வேற ஒரு வாழ்க்கைய தேடி போயிட்டாங்க. இனிமேல் எந்த காலத்துலயும் அவங்க நம்ம லைஃப்க்கு திரும்ப வரமாட்டாங்கன்னு நம்ம மூளைக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இந்த பாழாய் போன மனசு மட்டும் ஏன் திரும்ப திரும்ப அவங்களையே நினைச்சு உருகிட்டு இருக்கு? ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்டா கூட அவங்களா இருக்குமோன்னு ஏன் இந்த மனசு இன்னும் துடிக்குது? இப்படி நீங்க ஒருத்தரை நினைச்சு இன்னும் கூட ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களை நீங்களே முட்டாள்னு நினைச்சுக்காதீங்க. இது உங்க தப்பு கிடையாது. இதுக்கு பின்னால இருக்கிற வலிமையான உளவியல் உண்மைகளை, சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸை இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். உங்க மனசை தேய்ச்சிக்க, உங்களை நீங்களே புரிஞ்சிக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல் காரணம், உங்க மூளைக்கு ஏற்பட்ட ஏமாற்றம். உளவியல் ரீதியா சொல்லணும்னா, காதல் அப்படிங்கிறது மூளையில சுரக்கிற டோபமைன் மற்றும் ஆக்சிடாசின் அப்படிங்கிற சந்தோஷமான ரசாயனங்களோட வேலை. அவங்க உங்ககிட்ட பேசும்போது, உங்களை அன்பா பார்த்துக்கும் போது உங்க மூளைக்கு அந்த டோபமைன் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு உங்க மூளை அடிமையாகிடுச்சு. திடீர்னு அவங்க உங்களை விட்டு போனதும், ஒரு போதைக்கு அடிமையானவன் அந்த போதைப்பொருள் கிடைக்காம எப்படி துடிப்பானோ, வித்ட்ராவல் சிம்டம்ஸ், அதே மாதிரி உங்க மூளை அந்த அன்புக்கு ஏங்கி துடிக்குது. எப்படியாவது அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசிடு, எனக்கு அந்த டோபமைன் வேணும்னு உங்க மூளை உங்ககிட்ட கெஞ்சுது. அதனாலதான் அவங்க வேணான்னு நினைச்சாலும் கை தானா அவங்க நம்பருக்கு கால் பண்ண துடிக்குது. ரெண்டாவது வலிமையான காரணம், லேக் ஆஃப் க்ளோஷர். அதாவது சரியான காரணம் சொல்லாம பிரிஞ்சது. நம்மள பல பேருக்கு காதல் தோல்வியை விட அவங்க நம்மள விட்டுட்டு போன விதம் தான் உசுரை எடுக்கிற அளவுக்கு வலிக்கும். நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், உனக்கு என்னை விட நல்லவங்க கிடைப்பாங்கன்னு ஏதோ ஒரு உப்பு சப்பற்ற காரணத்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க. இல்லனா காரணமே சொல்லாம பிளாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. உளவியல் ரீதியா மனித மூளைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவு வேணும். இதுக்காக என்ன பிரிஞ்சாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், என் அன்புல என்ன குறை இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு சரியான விடை கிடைக்காததால உங்க மூளை பல மாதங்கள், சில சமயம் பல வருஷங்கள் கழிச்சு கூட அந்த பதில தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கு. அதனாலதான் அவங்கள உங்களால மறக்க முடியல. மூணாவது விஷயம் ரொம்பவே இமோஷனலானது. நீங்க அவங்கள மட்டும் இழக்கல, அவங்க கூட சேர்ந்து நீங்க கட்டி வச்சிருந்த ஒரு அழகான எதிர்கால உலகத்தையும் சேர்த்து இழந்திருக்கீங்க. காதலிக்கும்போது நாம வெறுமனே அவங்கள மட்டும் காதலிக்கிறதில்ல, அவங்க கூட சேர்ந்து வாழப்போற வீடு, நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு பேசினது, இப்படி ஒரு 50 வருஷத்துக்கான கனவை கட்டி வச்சிருப்போம். அவங்க போகும்போது அந்த ஒட்டுமொத்த கனவும் உடைஞ்சு சுக்கு நூறாகிடுது. உளவியல் ரீதியா ஒரு மனிதன் தன் எதிர்கால அடையாளத்தை, அதாவது ஃபியூச்சர் ஐடென்டிட்டியை இழக்கும்போது அதிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க அவங்களுக்காக அழல, நீங்க ஆசையா உருவாக்குன அந்த கனவு உலகத்துக்காக அழுதுட்டு இருக்கீங்க. நான்காவது, இது ஒரு விசித்திரமான உளவியல் உண்மை, யூஃபோரிக் ரீகால். அதாவது அவங்க உங்களை எவ்வளோதான் அசிங்கப்படுத்தி இருந்தாலும், காயப்படுத்தி இருந்தாலும், அவங்க உங்களை விட்டு போன பிறகு அந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் உங்க மனசு வசதியா மறந்துடும். முதல்ல அவங்க உங்க கைய பிடிச்சது, கண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொன்னது, நீங்க ஃபீவர்னு படுத்திருந்தப்போ பதறி போய் அவங்க அழுதது, இப்படி அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள், அந்த அழகான நினைவுகள் மட்டும்தான் உங்க கண்ணு முன்னாடி திரும்ப திரும்ப பிளே ஆகும். இதுக்கு காரணம், மூளை எப்பவுமே வலிய குறைக்க பார்க்கும், டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதனாலதான் அவங்க பண்ண துரோகத்தை விட அவங்க காட்டின கொஞ்சோண்டு அன்பு பெருசா தெரிஞ்சு உங்கள மறுபடியும் மறுபடியும் அவங்கள நோக்கியே இழுக்குது. அஞ்சாவது, நீங்க ரொம்ப மிஸ் பண்றது அவங்கள கிடையாது, அவங்க கூட இருக்கும்போது நீங்க எவ்ளோ சந்தோஷமா, குழந்தைத்தனமா, கள்ளங்கபடம் இல்லாம இருந்தீங்களோ, அந்த பழைய உங்கள, ஓல்டு யூவ நீங்க மிஸ் பண்றீங்க. அவங்க இருக்கும்போது நீங்க சிரிச்ச சிரிப்பு வேற, உங்களுக்குள்ள இருந்த அந்த எனர்ஜி வேற. அவங்க போன பிறகு உங்க வாழ்க்கையில அந்த உயிரோட்டம் போயிடுச்சு, ஒரு இருட்டு வந்துடுச்சு. மீண்டும் நான் அந்த மாதிரி சந்தோஷமா சிரிக்கணும்னா
அவங்க என் வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் முடியும்னு உங்க மனசு ஒரு பொய் சொல்லுது. அந்த சந்தோஷத்தை தேடிதான் நீங்க அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. கடைசி விஷயம், காதல் ஒரு பழக்கம். காலையில கண்ணு முழிச்சதும் ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறது, சாப்பிட்டியான்னு கேக்குறது, நைட்டு தூங்கும்போது ஒரு வாய்ஸ் நோட் கேக்குறதுன்னு உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு மணி நேரத்திலயும் அவங்க ஒரு அங்கமா இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பழக்கம் உடையும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகுது. அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே உங்க மூளைக்கு புரியாது. அந்த தனிமைய கண்டு பயந்து மறுபடியும் அந்த பழக்கத்துக்கே போக துடிக்குது உங்க மனசு. இதெல்லாம் தான் உளவியல் ரீதியான உண்மைகள். அதனால ஒருத்தரை இன்னும் மறக்க முடியலன்னு உங்கள நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. சில பேரை மறக்க நினைச்சா மூச்சு முட்டுற அளவுக்கு வலிக்கும். எனக்கு புரியுது. உங்களுக்கு அந்த வலி இப்போ இருந்தா அத உங்களுக்குள்ளேயே அடைச்சு வைக்காதீங்க. அழணும்னு தோணுதா நல்லா கதறி அழுதுடுங்க. அந்த கண்ணீர் வழியா உங்க பாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரையட்டும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த நிமிஷம் உங்க மனசுல என்ன ஃபீலிங் ஓடிட்டு இருக்கு? இன்னும் உங்களால யார மறக்க முடியல? எவ்ளோ நாளா இந்த வலிய சுமந்துட்டு இருக்கீங்க? அவங்க கிட்ட கடைசியா நீங்க சொல்ல நினைச்ச வார்த்தை என்ன? உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் வலியையும் வேதனையையும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அப்படியே கமெண்ட்ல கொட்டி தீத்துடுங்க. இது உங்களுக்கான இடம். உங்கள் வலியை இறக்கி வைக்கும் இடம். உங்களோட இந்த வலிய புரிஞ்சுக்க நாங்க இங்க நிறைய பேர் இருக்கோம். நீங்க தனியா இல்ல. காலம் ஒரு மாபெரும் மருந்து. இன்று உங்களை உயிர் போகிற அளவுக்கு வலிக்கும் இந்த நினைவுகள் ஏதோ ஒரு நாள் வெறும் கடந்த காலமா மாறிடும். உங்க மனச லீசாக்க நம்ம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம கூடவே பயணிங்க. உங்களுக்காக ஒரு அழகான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. டேக் கேர்.